வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி வந்து 12,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 16/6/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸில், நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ சேலரி இருக்கும், தென் எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. தென் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட நேம், அதாவது நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிங்க. உங்களோட பேர் கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து விட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதேமாதிரி ரிலீஜியன் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுக்கான அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு எழுதுங்க. இல்லைனா வந்து நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சிக்னேச்சர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர் பில்டிங் 2 கலெக்டரேட் கேம்பஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அப்ஸ்டேர் தேனி 625531 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். 16/6/2025 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் அசிஸ்டண்ட், அதாவது உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான். உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணிக்கிறீங்கன்னா போதும், அல்லது டிப்ளமோ டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16/6 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் இது மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் வந்து இதுக்கான தகுதி இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd year படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.